ஓம் அவதார புருஷனே போற்றி. ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி. ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி. ஓம் அமாவாசையில் பிறந்தாய் போற்றி. ஓம் அமாவாசையில் பிறந்தாய் போற்றி. ஓம் ராமதூதனே போற்றி. ஓம் ராமதூதனே போற்றி. ஓம் வாயுகுமாரனே போற்றி. ஓம் வாயு குமாரனே பூபனே போற்றி. ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி போற்றி. ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி போற்றி. இன்னைக்கு கேரளால இருந்து நம்முடைய சுவாமி அவதூத குரு பிரசாத் சுவாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஆலய கமிட்டியின் சார்பாகவும் மருந்தோல்மலை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் நம்முடைய ஆலய கமிட்டியினுடைய பொருளாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். ஜெய் ஸ்ரீராம்.
வணக்கம். என்னுடைய பேர் சிவா. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த இடம் வந்து புண்ணிய பூமி மருந்துவால் மலை. மருந்துவால் மலைங்கிறது ராமாயண காலத்தில் இருந்தே இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மலை. இதில் ஹனுமனுடைய அந்த சஞ்சீவினி அந்த மூலிகையானது இங்கே விதைக்கப்பட்டதாகவும் அனைத்து விதமான மூலிகைகளும் இங்கே வந்து வளர்வதாகவும் ஒரு ஐதீகம். அது மட்டுமல்ல, பல சித்தர்கள் இங்கே வந்து வாழ்ந்து சித்தர்கள் ஜீவசமாதியான இடங்களும் சில ரிஷிமார்களுடைய புண்ணிய புண்ணிய பூமி இங்கே இருக்குது. இங்கே இந்த மலை வந்து இந்திய தேசத்தின் ஒரு முதல் மலையாகவும் லெமூரியா கண்டத்தினுடைய ஒரு எச்சமான இந்த ஒரு மருந்தால் மலையாக இந்த மலை இருக்கிறது. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கிறது. நாங்கள் வந்து மருந்துவால் மலை பாதுகாப்பு அமைப்பு என்ற ஒரு அமைப்பு வச்சு நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அதன் மூலம் வருடந்தோறும் இங்கே பிரதிசியாக ஹனுமன் ஜெயந்தி, அதற்கு பிறகு கார்த்திகை தீப விழா நடத்துகிறோம். நாங்கள் அது வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா ஊர்களிலும் ஒரு குடம் வைத்து எண்ணெய் கலெக்ட் பண்ணி வந்து மக்கள் சார்பாக மக்களினுடைய இருள் நீங்க நாங்கள் மலை மீது நாங்கள் தீபம் ஏற்றுறோம். அந்த விழா தொடர்ந்து 5 நாள் நடக்கும். அது தவிர அனுமனுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு இங்கே வந்து அதிகாலையிலிருந்தே ஆரத்தி அபிஷேகம் வந்து முழுவதும் நடந்து கொண்டிருக்கும். மாதந்தோறும் அனுமனுடைய மூல நட்சத்திர நாள் அன்றும், அமாவாசை தினம் அன்றும், பௌர்ணமி தினம் அன்றும் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் பூஜை உண்டு. நாங்கள் இப்போ கடந்த ஒரு 3 மாத காலமாக தினந்தோறும் இங்கு நமக்காக நம்மளுடைய இயக்கத்தினுடைய சுவாமிஜி ஜெகன் சுவாமிஜி அவர்கள் இப்போ வந்து அவங்க குருஜியாக அவங்க தீட்சை வாங்கியிருக்காங்க. அவங்க இங்கே இருந்து மக்களுடைய வாழ்வுக்காக அவங்க பேரை சொல்லி பிறந்த நாள், வீட்டில் திருமண விழா, நல்ல காரிய விசேஷங்கள், ஒரு நோய் பின்னி தீர்வதற்கும் வாழ்வதற்கும் வேலைவாய்ப்பு என்ன சகல இதுக்கும் அவங்க வந்து இங்கேருந்து அனுமனுக்கு ஆரத்தி பண்ணி அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் அனுப்பி கொடுக்குறோம். இது போக வரக்கூடிய மக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். அதிகாலையில் 5 மணிக்கு நம்ம கமிட்டியில் உள்ள மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாராவது ட்ரெக்கிங் முடியாதவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறோம் நாங்கள். அதுக்கப்புறம் கீழே இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையான வாட்டர் கிட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறோம். அப்புறம் எவரி மந்த்ஸ் ஒன்ஸ் நாங்கள் எங்களை பொல்யூஷனுக்காண்டி இந்த வாட்டர் பாட்டில், வேஸ்ட் பாட்டில், பாலித்தீன் பேக்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி கீழே கொண்டு போகிறோம். இந்த மாதிரி சோசியல் கலந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் இந்த மாதிரி பணிகளை பண்ணி ஒரு தேசத்தையும் தெய்வீகத்தையும் நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கிறோம். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் வருகை இந்த பூமிக்கு வேணும். அதுக்கப்புறம் இங்கே கார்த்திகை மாதம் தூக்கத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் இங்கே நாராயணகுரு அவங்களுடைய புண்ணிய யாத்திரை நடக்கும். அதுக்கு எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக மக்களுக்கு உதவி, அவங்களுக்கு வரவங்களுக்கு மேலே தீர்த்தம், குடிநீர், தண்ணி, உணவு முதல்ல என்னென்ன தேவைகள் எங்களால் செய்ய முடியுமோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். வரக்கூடிய நபரும் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்பாக அனைத்து உதவிகளும் பண்ணி வைப்போம். நாங்கள் இதை தவிர்த்து புதிய ஒரு முயற்சி, மலையில் நிறைய வந்து டாக்டர்ஸு, நிறைய ரிசர்ச்சாளர்ஸு நிறைய பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற விரும்புகிறாங்க. அதுக்கு போதிய வசதி இல்லை. அதையும் நாங்கள் கீழே அடிவாரத்தில் நாங்கள் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். இது தவிர நமது இந்த மருந்தால் மலையில் வந்து இந்த புண்ணிய பூமியில் வந்து இருக்கக்கூடிய முக்கிய ஒரு ஸ்தலங்கள், முதல் மலை உச்சியில் வந்து மலை உச்சி ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அவருடைய பாதம் தழுவின இடத்துல வந்து நாராயண குரு அவங்களுடைய தீட்சை பெற்ற அந்த ஒரு குகையும், எங்களுடைய ஐயா வைகுண்டர் சொல்லி இந்த குமரி பகுதியில் இருக்கக்கூடிய சுவாமிதோப்பை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகின்றார். பதினுடைய ஐயா வைகுண்டர் வந்து ஞானம் அவரும் அடைந்து அவரும் தவம் பண்ண அந்த தவம் பண்ண குகை இருக்கிறது. அதற்கு பிறகு வந்து பிள்ளைக்கால் தடம்னு சொல்லுவாங்க. பிள்ளைக்கால் தடம் என்பது அதில் நம்மளுடைய மனதில் எந்த எண்ணம் இருக்கிறதோ அது நிறைவேறுமா என்பதை நாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதில் நீங்கள் கையை வைக்கும்போது அதில் பகவதி அம்மையினுடைய கால் தடம் வரும். சிறு குழந்தை மாதிரி கால் தடம் வந்தது என்றால் நம் எண்ணிய காரியம் நடைபெறும் என்றும், அதில் வேறு ஏதேனும் மயில் மாதிரியோ இல்லை ஒரு கோழி மாதிரியோ ஏதேனும் ஒரு இதனுடைய வரும்போது அதனுடைய காலங்கள் அதுக்கு ஏற்றாற்போல் அது நடைபெறக்கூடிய காலங்கள் தள்ளி போகும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பாரம்பரிய ஐதீகம் கீழே உள்ள ஒரு பூமி இருக்கிறது. அதை தொட்டு அதற்கு கீழே போனீங்கன்னா பாலாறு ஓடை என்று சொல்லுவாங்க. அந்த பாலாறு எந்த ஒரு கோடை காலத்திலும் வந்து ஒரு நீர் சொட்டாவது அங்கே விழுந்து கொண்டே இருக்கும். அதில் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அந்த நீரானந்த சிவனை அபிஷேகம் பண்ணி அப்படி கீழே மாற போயிட்டு இருக்கும். அங்கே வந்து நிறைய சித்தர்கள் தவம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அதில் வந்து வாலை குருநாதன் சொல்லுவாங்க. எப்படி வந்து வாலை குருங்கிறது வாலாம்பிகை தாயினுடைய சீடரான வாலை குரு வந்து இங்கு தவம் பண்ணி அவர் வந்து ஜீவசமாதி அடைந்த இடம் பாலாறு ஓடை இருக்கிறது. அதை தொட்டு அது இன்னொரு குகை இருக்கிறது, முருகருடைய குகை. அந்த குகையில் நாம் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நம்ம சுவாசமானது இடது நாசி வழியாக அது செல்லும். அப்படி ஒரு பெரிய பிரதிஷ்டி பெற்ற ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு குகை இருக்கிறது. அதை தழுவி அகத்தியருடைய ஒரு குகை இருக்கிறது. அங்கே அகத்தியருடைய இது இருக்கிறது.
அதற்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அங்கே கன்னிமார் சுனை என்று ஒரு சுனை இருக்கிறது. சப்த கன்னிகள் வந்து இங்கு வந்து வணங்கி இம்மலையை வந்து வலம் வந்து இந்த சப்த ரிஷிகளை எல்லாம் வணங்கி சப்த கன்னிமார்கள் அந்த சுனையில் நீராடி இங்கிருந்து சப்தலோகம் சென்றதாக வரலாறு இருக்கிறது. அதே சுனையிலேயே தேவேந்திரன் வந்து அகலிகை சாபம் தீர்ப்பதற்காக இம்மலையில் வந்து, தேவேந்திரன் மலை இங்கு இருக்கிறது, அவர் அந்த மலையிலிருந்து தன் உடல் முழுவதும் யோனியான காரணத்தினால் அந்த சாபம் தீர்ப்பதற்காக பகல் முழுவதும் அந்த குகையில் இருந்து அதிகாலையில் இந்த சுனையில் நீராடி இது அருகில் உள்ள தானுமாலையின் ஆலயத்தில் சென்று தானுமால் ஐயனை வழிபட்டதாகவும் வரலாறு இருக்கிறது. இன்றளவும் அந்த ஆலயத்தின் வரலாறில் இது குறிக்கப்பட்டுள்ளது. தேவேந்திரன் வந்து சாபம் தீர்த்த அந்த சுனையும் இங்கே உள்ளது. இப்படி ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு புண்ணியமான ஒரு மலை இந்த மலை. சாபம் தீர்த்த மலை, நோய் பிடி தீர்த்த மலை, இருள் நீக்கிய மலை, ஆன்மீகத்தை வளர்த்த மலை என்று இந்த மலையானது பேரும் புகழும் பெற்ற மலை. இன்று பக்தர்கள் வருகை இருக்கிறதே தவிர அவர்களுடைய பார்வை இன்னும் பட வேண்டும். எல்லா மக்களும் இம்மலையில் வந்து இறையருள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி വണങ്ങുகிறேൻ. നന്ദി. ഹരിയോം. ഇപ്പം നമ്മൾ ഇരിക്കുന്നത് കന്യാകുമാരി ജില്ലയിലെ വളരെ പ്രസിദ്ധമായിട്ടുള്ള പുണ്യസ്ഥലമായിട്ടുള്ള മരുത്വാമലയിലാണ്. മരുത്വാമല നമുക്ക് പുരാണങ്ങളിൽ കേട്ടിട്ടുണ്ട്. ഹനുമാൻ സ്വാമി ലങ്കയിൽ ലക്ഷ്മണന് സഞ്ജീവിനി മരുന്ന് കൊണ്ടുവരുമ്പോൾ ആ ഒരു പർവ്വതത്തിൽ നിന്നും വീണ ഒരു കഷ്ണമാണിത് എന്ന് പറയുന്നുണ്ട്. മറ്റേ രാമായണത്തിൽ പറയുന്നുണ്ട്. അത് പുരാണങ്ങളിൽ പറയുന്നതാണ്. എന്നാൽ നമ്മളുടെ ആധുനിക കാലത്തിലോട്ട് വരുമ്പോഴത്തേക്ക് ഈ മരുത്വാമല ഒട്ടേറെ മഹാത്മാക്കളുടെ സാന്നിധ്യം കൊണ്ട്, അവരുടെ തപസ്സിൻ്റെ ബലം കൊണ്ട് അവർ തപസ് അനുഷ്ഠിച്ച സ്ഥലമാണ്. അത്രയും പുണ്യമായിട്ടൊരു സ്ഥലമാണ്. ശ്രീനാരായണ ഗുരുദേവൻ, ചട്ടമ്പി സ്വാമികൾ തുടങ്ങി നമുക്ക് പരിചിതമല്ലാത്തതും പരിചയമുള്ളതുമായിട്ടുള്ള ഒട്ടേറെ മഹാത്മാക്കൾ ഈ ഒരു പുണ്യ സ്ഥലത്ത് വന്നിട്ട് അവരുടെ തപോബലം ഉയർത്താൻ വേണ്ടിയിട്ട്, അവർ ആ ലക്ഷ്യത്തിലേക്ക് എത്താൻ വേണ്ടിയിട്ട് പരിശ്രമിച്ച ഒരു പുണ്യസ്ഥലമാണ്. നമുക്കെല്ലാവർക്കും അറിയാം. നമ്മൾ ഒട്ടേറെ പേർ മരുത്വാമലയിൽ വന്ന് ആ പുണ്യസ്ഥലം ദർശിക്കുന്ന പതിവുണ്ട്. ശ്രീനാരായണ ഗുരുദേവൻ്റെ സമാധി അല്ലെങ്കിൽ ജനനസമയം അല്ലെങ്കിൽ ശിവഗിരി തീർത്ഥാടന സമയത്തൊക്കെ ഒട്ടേറെ കേരളത്തിൽ നിന്നും ഒട്ടേറെ പേര് വരുന്നുണ്ട്. ഡിസംബർ മാസത്തിലാണ് അത് മെയിനായിട്ട് വരുന്നത്. അല്ലാത്ത സമയം എല്ലാ മാസവും ഇവിടെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നും ഒട്ടേറെ പേർ ഈ ഒരു സ്ഥലത്ത് വന്ന്, ഈ ഒരു പുണ്യ സ്ഥലത്ത് വന്നിരുന്ന് അവരുടേതായിട്ടുള്ള സാധനാക്രമങ്ങളും ഇതെല്ലാം അനുഷ്ഠിക്കുന്നുണ്ട്. അപ്പം ഇങ്ങനെ ഒട്ടേറെ പേർ വരുമ്പോൾ ഈ വരുന്ന ആൾക്കാരെ സഹായിക്കാനായിട്ട് ഇവിടെ ഒരു ഓർഗനൈസേഷൻ പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. മരുത്വാമല പാതുകാപ്പ് ഈക്കം എന്ന് പറയുന്ന സംഘടനയുടെ പ്രവർത്തനം വളരെ നമുക്ക് അത്രയും പ്രയോജനം വരുന്ന രീതിയിലുള്ള പ്രവർത്തനങ്ങളാണ് അവർ കാഴ്ചവെക്കുന്നത്. നമുക്കിവിടെ വന്ന് നോക്കുമ്പോഴേ നമുക്കതിൻ്റെ പ്രവർത്തനം എങ്ങനെയാണ് എന്നുള്ളത്, ഈ ഓരോ പ്രവർത്തകരും എന്തെല്ലാം സഹിച്ചാണ് ഈ പ്രവർത്തനങ്ങൾക്ക് നേതൃത്വം കൊടുക്കുന്നതെന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ സാധിക്കുകയുള്ളൂ. അപ്പം നമ്മൾ ഇവിടെ വന്ന് ഈ പുണ്യസ്ഥലത്ത് വരുന്ന തീർത്ഥാടകർക്ക് വേണ്ടിയിട്ട് അവർക്ക് വേണ്ട സന്നദ്ധ പ്രവർത്തനങ്ങളെല്ലാം ചെയ്യുന്നത് ഇവരാണ്. നമ്മൾ ഇനി വരുമ്പോഴെങ്കിലും ഇവിടെ ഉള്ളവരുമായിട്ട്, ഈ പ്രവർത്തകരുമായിട്ട് നമ്മൾ കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്ത് അവർക്ക് എന്താണ് സഹായം വേണ്ടത്, നമ്മളാൽ കഴിയുന്ന സഹായം ചെയ്തു കൊടുത്താൽ അത് വേറെ ആർക്കും വേണ്ടിയിട്ടല്ല, നമുക്ക് വേണ്ടിയിട്ടാണ്. അത് നമ്മൾ ചെയ്യണം. കാരണം ഇതൊരു തീർത്ഥാടന കേന്ദ്രമാണ്. അവർ സ്വമനസാലെ വേറെ ആരുടെയും പിന്തുണയില്ലാതെ അവർ സ്വയം ഏറ്റെടുത്ത് ചെയ്യുന്ന പ്രവർത്തനങ്ങളാണ്. അപ്പം അത് നമ്മൾ ഒരിക്കലും കണ്ടില്ല എന്ന് നടിക്കാൻ പാടില്ല. നമ്മൾ തീർത്ഥാടകരാണ് അവരെ ഹെൽപ്പ് ചെയ്യേണ്ടത്, അവർക്ക് വേണ്ട സപ്പോർട്ടുകൾ കൊടുക്കേണ്ടതും. അപ്പം അത് നമ്മൾ ഓരോ തീർത്ഥാടകൻ ചെയ്യേണ്ട നമ്മുടെ കടമയാണ്. ആ കന്യാകുമാരി ഈ മരുത്വാമല പാതുകാപ്പ് ഈക്കത്തിന് എല്ലാവിധ ഭാവങ്ങളും മീറ്റ് മീ മെഡിറ്റേഷൻ ചാനലിലെ സാധകർ നൽകും എന്നുള്ള ഉറപ്പ് നമ്മൾ അവർക്ക് കൊടുക്കുകയാണ്. അവർ നടത്തുന്ന പ്രവർത്തനങ്ങൾക്ക് അവരെ നമിക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. അവർക്ക് എല്ലാവിധ ആശംസകളും നേരുന്നു. മരുത്വാമലയിൽ തീർത്ഥാടനം ചെയ്യുമ്പം ഇതിൻ്റെ ഏറ്റവും ടോപ്പിൽ പിള്ളത്തടം ഗുഹയും കഴിഞ്ഞ് കുറച്ചുകൂടി മുകളിലോട്ട് കയറുമ്പോൾ ഇവിടെ ഒരു ആഞ്ജനേയ ചെറിയൊരു ക്ഷേത്രമുണ്ട്. പക്ഷെ അത് ഇപ്പം നിൽക്കാൻ തന്നെ കുറച്ച് ആൾക്കാർ കൂടി കഴിഞ്ഞ് നിൽക്കാൻ സ്പേസ് കുറവാണ്. അപ്പം ഈ സംഘടന അതിനെ ഡെവലപ്പ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടുള്ള കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ട്. ഒരു സോളാർ പാനലൊക്കെ വെച്ച് ലൈറ്റൊക്കെ ഫിറ്റ് ചെയ്ത് അവർക്ക് എന്തൊക്കെ ചെയ്യാൻ സാധിക്കുമോ അതെല്ലാം ചെയ്യാൻ സാധിക്കുന്നുണ്ട്. അതുകൂടാതെ തീർത്ഥാടകരിൽ സ്ത്രീകളായിട്ടുള്ളവർ വരുന്നുണ്ട്.
അപ്പം ഇവിടെ സ്ത്രീകൾ വരുമ്പോൾ ഉള്ള ബുദ്ധിമുട്ട് എന്താണ്? അവർക്ക് സ്റ്റേ ചെയ്യാനോ അല്ലെങ്കിൽ അവരുടെ ഒരു ടോയ്ലറ്റ് ഫെസിലിറ്റീസോ ഇതെല്ലാം പ്രശ്നമാവും. അതിന് ഇവരാൽ കഴിയുന്ന രീതിയിലുള്ള പല പ്രവർത്തനങ്ങളും ചെയ്യുന്നുണ്ട്. താഴെ തന്നെ കയറി വരുന്ന സമയത്ത് തന്നെ അവിടെ സ്റ്റേക്കുള്ള ഓപ്ഷൻസ് ഇവർ ഭാവിയിൽ ആലോചിക്കുന്നുണ്ട്. അതുകൂടാതെ മെഡിറ്റേഷൻ ചെയ്യാൻ, കാരണം ഇത് തപോഭൂമിയാണല്ലോ. അപ്പം സാധകർ വരുമ്പോൾ അല്ലെങ്കിൽ തീർത്ഥാടകർ വരുമ്പോൾ അവർക്ക് മെഡിറ്റേഷൻ ചെയ്യാനുള്ള സ്പേസും ഇവരുടെ ഭാവി പരിപാടിയിൽ ഉൾപ്പെടുന്നതാണ്. അപ്പം അങ്ങനെ ഒട്ടേറെ പ്രവർത്തനങ്ങൾ ഇവർ ഇങ്ങനെ മനസ്സിൽ കാണുന്നുണ്ട്. അതിനുവേണ്ടി ഇവർ ശ്രമിക്കുന്നുമുണ്ട്. നമ്മളാൽ കഴിയുന്ന സപ്പോർട്ട് ഇതിന് ചെയ്യുക എന്നുള്ളത് നമ്മുടെ ഒരു കടമ തന്നെയാണ്.